ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்களுக்கு டிஆர்எஃப்ல அப்படிங்க நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ டிஆர்எஃப்ஐ இன்றைக்கி நம்ம ஊட்டி தான் போக போகிறோம். ஆனால் நம்ம சேனலில் பைக் அண்ட் ட்ராவல் என்ன மாதிரி ஸோ மறக்காமல் செக் பண்ணி பார்த்தோங்க. ஸோ இப்போ கோயம்புத்தூர் அவினாசி ரோட்டில் இருக்கும். ஸோ இப்போது அந்த ஏர்போர்ட் பக்கத்துலங்க. ஸோ இங்கேருந்து ஊட்டி போகிறோம். ஊட்டிலேருந்து திரும்ப போயிட்டு இங்கே வருவோமா இல்லையான்னு சொல்லி நான் போக சொல்கிறேங்க. ஸோ ஊட்டி ஏறத்தே இன்னும் 3 மணி நேரம் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. டைம் எவ்வளோச்சுன்னா டைம் 8 o'clock ஆகுதுங்க. ஸோ டிஆர்எஃப்ஐ நான் என்னதுன்னு சொல்லிட்டு போக கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலுக்கு யாரோ ஸோ அந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் தட்டி விட்டுங்க. ஸோ டிஆர்எஃப்ஐ அங்கே வண்டி எடுத்துகிட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம். நான் கால் பண்ணுறேன். டிஆர்எஃப் அட் லாஸ்ட்டு நம்ம கிளம்பியாச்சு. ஸோ போவோங்க. ஊட்டி தான் ஃபஸ்ட்டு போகிறோம். ஊட்டி போயிட்டு என்னதுன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. டிஆர்எஃப் அட் லாஸ்ட்டாக நம்ம பசங்க ரூம்லேருந்து கிளம்பியாச்சு. பசங்களாம் தூங்கிட்டு இருக்காங்க. போயிட்டு திரும்ப வருவோமா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம ஊட்டி போனால் தான் தெரியும். ஸோ ஊட்டி போவோம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் என்னாலும் பேசிக்கலாங்க. காலையிலே செம்ம வெளிச்சமாக இருக்கு. வந்துட்டானா? பதட்டப்படாதீங்க மாமா. தலை துண்டா மாமா, தலை துண்டா, கழுத்து துண்டா, குடலு துண்டா, ஈரல் துண்டா, சும்மா தனித்தனியா பிரிச்சு 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 வச்சிடுறேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. ரொம்ப நன்றிங்க. அண்ட் டிஆர்எஃப்ஐ ஊட்டிக்கு எத்தனை கிலோமீட்டர் போட்டிருக்கோம்? 87 கிலோமீட்டர் போட்டிருக்கு. இங்கேருந்து 3 மணி நேரம் ட்ராவல் போட்டிருக்குங்க. ஸோ இப்போ டைம் என்னன்னா டைம் 8 o'clock 8:07 ஆகுது. அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு 11 மணி ஆகும்னு சொல்லி போட்டிருக்குங்க. 11:08 போட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஜாலியாக அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். ஆனால் ஊட்டிக்கு நம்ம பசங்க எல்லாம் போயிருக்கோம். ஸோ நம்ம சரவணன் இருந்தாங்க. ஏதோ ஒரு இன்சிடெண்ட்டில் மாட்டிட்டாரு. அது டிஆர்எஃப் ஊட்டிக்கு முன்னாடி நம்ம பசங்களோட ஜாலியாக போயிருப்போம். நம்ம சோலோ ட்ரிப் ஃபஸ்ட்டு ஏற்காடு தான் போனோம். அதுக்கப்புறம் இப்போ கோயம்புத்தூர் ஊட்டி. அந்த டிஆர்எஃப் நான் சொல்லியிருப்பேன் இல்லைங்க. ஸோ வால்பாறை போகிற சொல்லிட்டு, வால்பாறை பார்த்தா வால்பாறை ரொம்பலாம் பெருசாலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேணா ரெயின் சீசனில் போனால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன முடிவு பண்ணோம், சரி கோயம்புத்தூர் வந்துட்டோம், நம்ம ஊட்டியே போயிடுவோம்னு சொல்லிட்டு ஊட்டியே கிளம்பிட்டேங்க. ஸோ இங்கேயே ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது காலையில். அதுவும் வெயில் அடிக்கும் போது. ஊட்டிலலாம் எப்படின்னு தெரில. ஸோ டிஆர்எஃப் ஊட்டியில் நைட்டு ஸ்டே பண்ணுவோமா என்னன்னு சொல்லி தெரிலங்க. ஸோ ஜாலியாக எல்லாத்தையும் டக்குன்னு சுற்றி பார்த்து முடிச்சிட்டோன்னா நைட்டே கிளம்பிடுவேன். அப்படி இல்லைன்னா அங்கே 1 day ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் தான் கிளம்புற மாதிரி இருக்குங்க. நான் என்னதுன்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேங்க. நான் அது சொன்னேன்லங்க, ஃபஸ்ட்டு நம்ம சோலோ ட்ரிப் நம்ம ஏற்காடு மட்டும் போயிருப்போமா. அதுக்கப்புறம் சோலோ ட்ரிப்லாம் எங்கேயும் போனதில்லை. அதுக்கப்புறம் இங்கே கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் வால்பாறை போகிறதா பிளான் இருந்துச்சு. அங்கே பெருசாக எதுவும் ஒருத்தர் ஒரு லேக் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி அங்கே மிஸ்லாம் ரொம்ப இருக்காதா காலையில் அப்படின்னாங்க. சரி அதான் வந்துட்டோம், ஊட்டிக்கு போயிடும் சொல்லிட்டு ஊட்டி கிளம்பியாச்சுங்க. ஸோ நாளைக்கு ஒரு நாள் இருக்குது. ஸோ தாராளமாக சுற்றி பார்க்கலாம், ஸ்டே பண்ணுறதாலும் பண்ணலாம். டிஆர்எஃப்ஐ சோலோ ரைடு வராங்கன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு திங்ஸ் வச்சுக்கோங்க சேஃப்டிக்கு. ஏன்னா அது ரொம்ப முக்கியம் சோலோ ரைடு வரவங்களுக்கு. அந்த டிஆர்எஃப் டைம் எவ்வளோ வச்சுன்னா டைம் 8:32 ஆகுது. அப்படியே ஜில்லுன்னு இருக்குங்க. அப்படியே இந்த கோயம்புத்தூரில் இப்படி ஒரு இடமானலாம் தோணுது. ஃபுல்லாக கிராமத்து சைடு தான் நம்ம வந்துட்டுருக்கோங்க பாருங்கள். அதே பழங்காலத்து ஓடுவல் வீடு அப்படிலாம் இருக்குது. இது ஃபுல்லாக வயலாக இருக்குது. ஸோ கிராமத்துக்குள்ளே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஃபீலே வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ சிட்டிலேருந்து டக்குன்னு கிராமத்துக்கு வரும். அது நான் ஊட்டி எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னா இன்னும் 69 கிலோமீட்டர் இருக்குது. இந்த சோலோ ட்ரிப் பண்ணாமல் வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் பயமும் இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் எங்கே நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல சாப்பிட்டுட்டு, இல்லை எந்த இடத்துல நிற்கணும்னு நினைக்கிறேன் நின்றுட்டு, இல்லை எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஜாலியாக போகலாம். பெனிஃபிட்லாம் இருக்குது, அதே சரி நெகட்டிவ்ஸும் நிறைய இருக்குங்க. ஒரு 10 இல்லைன்னா ஒரு 11 o'clock எங்கே இருந்தாலும் போயிடணுங்க. அதுக்கப்புறமேட்டுலாம் வண்டியெல்லாம் ஓட்டக்கூடாது. ஏன்னா
எந்த எந்த ரோடு எப்படி இருக்குன்னு சார் நிஜமாக தெரியாது. முன்னாடிலாம் நம்ம பயமேலாம் ஓட்டிகிட்டு இருந்தோம். அந்த ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் பயம் வருதுங்க லைட்டாக நம்ம மனசுக்குள்ளே. இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் சின்ன சின்ன வாழை மரம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பொதுவாக தான், இதெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. இது வந்து மஞ்சளுங்க. வெட்டாமே அந்த டிஆர்எஃப் நம்ம எந்த வழியாக போகிறோம்னா, நம்ம கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேருந்து அதுக்கப்புறம் காரமடையிலேருந்து அப்புறம் மேட்டுப்பாளையத்துலேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஊட்டிங்க. ஸோ வந்து இந்த ரூட்டில் தான் வந்துட்டுருக்கோம். இந்த டிஆர்எஃப் என்ன ஊட்டி போகிறதுக்கு இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னா, இன்னும் வந்து 59 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ வந்து 11 மணிக்கு போய் ரீச் ஆகும்னு சொல்லி போட்டிருக்கு. இங்கே வெளியில் இருக்குன்னா கரெக்டாக பிளான் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ வந்து எனக்கு லீவ் டக்குன்னு கிடைக்கல, அதனால தான் நான் சம்திங் எதுவும் பிளான் பண்ணலை. ஸோ வந்து அந்த ஒரு 1 ஹவரில் பிளான் போட்டால் தான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் வரலாம். அதுக்கப்புறம் வந்து மங்கி ஃபால்ஸ், வால்பாறை இப்படி போகலான்னு சொல்லி நினச்சேன். ஆனால் இப்போ டோட்டல் பிளானே சேஞ்ச் ஆகிடுச்சிங்க. ஸோ வந்து இப்போ எங்கெங்கே போயிட்டு வந்திருக்கோம்னா, பெரம்பலூர்லேருந்து கோயம்புத்தூர் வந்தோம். கோயம்புத்தூர்லேருந்து அடுத்த நாள் கார் மியூசியம் போகணும், ஜடை கார் மியூசியத்துக்கு. அதுக்கப்புறம் வந்து கோவை குற்றாலத்துக்கு போயிருக்கோம். அப்புறம் ஈசா கோயிலுக்கு போகிறதா இருந்துச்சு. அந்த சின்ன ஒரு ஒர்க்குங்க, அதனால் கொஞ்சம் சீக்கிரம் வர வேண்டியதாகிடுச்சு. அதுக்கப்புறம் சரி வால்பாறை போகலான்னு சொல்லிட்டு நைட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கால் பண்ணுறேன். வால்பாறைலாம் வராதரா, அது இப்போதைக்கு கொஞ்சம் நல்லா இல்லை, ரெயின் சீசன் மட்டும் தான் நல்லாயிருக்கும். அதில் அங்கே கோயம்புத்தூர் பக்கத்தில் என்ன இருக்கோ அது அங்கேயே சுற்றி பார்த்துட்டு வந்துடுறா ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தாங்க. ஸோ வந்து பக்கத்தில் நேக்குன்னு பார்த்தேன். சரி ஊட்டி தான் பக்கத்தில் இருக்குது, போயிட்டு போட்டிங் ஹவுஸ்லாம் போயிட்டு ஜாலியாக போயிட்டு அப்படியே வரலாம்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே வந்துட்டேங்க. போகிறதே தான் போகிறோம், மலைகளின் அரசியை பார்த்துட்டு வந்துடுவோம். நம்மளும் போய் ரொம்ப நாள் ஆகுதுல, கிட்டத்தட்ட 1 இயர். ஐயோ, டிசம்பர் மாதம்லாம் போயிருந்தால் வேறு லெவலில் இருந்திருக்குங்க. சே, நான் மிஸ் பண்ணிட்டேங்க, ரொம்ப மிஸ் பண்ணிட்டேங்க. அப்போவே போயிருந்துருக்கோம் டிசம்பர் மந்த்து. சரி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த கிளைமேட்லாம் நான் வராமையே போய்டுவோம், இன்னும் வேறு கிளைமேட்லாம் நம்ம பார்க்காமையே போய்டுவோம். அந்த பனி பொழிஞ்சிச்சு இல்லைங்க, அந்த வந்து ஊட்டிலாம் வந்து ஐஸ் கட்டி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டைம் தான் நம்ம கிளைமேட் தான் நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம் ரொம்ப. என்னங்க டேங்க் ஃபுல்லுன்னு காமிக்குது? டேங்க் ஃபுல்லாக நான் ஒன்றும் பண்ணலையே, 500 ரூபாய்க்கு தான் போட்டேன். ஒரு கோடு தாங்க காமிச்சிச்சு. சரி 500 ரூபாய்க்கு போடலான்னு சொல்லி 500 ரூபாய்க்கு போட்டேன். இப்போ பார்த்தா டேங்க் ஃபுல்லுன்னு காமிக்குது. இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னா 57 கிலோமீட்டர் இருக்குங்க. நேற்று நைட்டு என்ன தெரியுமாங்க ஆச்சு? ஸோ வந்து எடிட் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 12 மணிக்கு படுத்ததுக்கப்புறம் சரி ஒரு 4 மணிக்கு ஏஞ்சி கிளம்பி வந்துடலாம், சரி மிஸ்டெலாம் காமிக்கலாம்னு சொல்லி வந்து ஏஞ்சி பார்க்குறேன், அலாரம்லாம் அடிக்குது. ஏந்திரிக்கவே முடியலங்க, ரொம்ப டயர்டாகிடுச்சுங்க. வந்து தூக்கமும் இல்லையா, அதனால் அலாரம் அடிக்குது, ஏந்திரிக்கவே முடியல சொல்லப்போனால். ஏஞ்சி பார்த்தா மணி 7:40. அந்த டிஆர்எஃப் ஊட்டி மலை ஏற போகிறோம். அவ்வளோதாங்க, உள்ளே வந்தாச்சுங்க. ஃபஸ்ட்டு ஹேர்பின் வளைவில் நம்ம ஏற போகிறோம். ஃபஸ்ட்டு ஹேர்பின் வளைவுங்க. 1 லாலே 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 லாலே. சொந்த டிஆர்எஃப் இன்னைக்கு ஒரு நாள் ஊட்டியில் இருந்துடலாமா பேசாமல்? இன்றைக்கி ஒரு நாள் ஊட்டியில் இருந்துட்டு நாளைக்கு கிளம்பலாமா? என்ன இது நான் பார்த்துட்டு சொல்கிறேங்க. ஸோ 2வது ஹேர்பின் வளைவு. ஏறிட்டோம். குரங்குகள் நிறைய இருக்குது. நல்லா இருக்குங்க.
ஐயோ ரொம்ப நாள் கழிச்சு நான் ஹில்ஸ் வரனே ஜாலியாக இருக்கனே. ஆனால் இவ்வளோ ஜாலியாக இருந்தாலும் ஒரே ஒரு வருத்தம் மட்டும் என் மனசுக்குள்ளே இருக்கும். ஆனால் என்னது நான் இப்போலாம் சத்தியமாக சொல்ல முடியாதுங்க அது வருத்தத்தெல்லாம். ஸோ வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஒருத்தவங்கள, புரிஞ்சால் சரிதான். பார்த்துப்பா, குழந்தையெல்லாம் வச்சுருக்கீங்க, பார்த்து பத்திரமா போங்கப்பா. வண்டி வரலைன்னு சொல்லிட்டு ஆர்டர் அடிச்சுட்டு டிஆர்எஃப் இந்த மாதிரி இயற்கை வளத்தில் நம்ம பாதுகாக்கணும் எப்போதுமே. ஆனால் பிளாஸ்டிக் போடுறது, வந்து கவர் பையன் எடுத்து இங்கே போடுறது, அதெல்லாம் சத்தியமாக வந்து போடாதீங்க யாரும். ஸோ வந்து காரில் இப்படி தூக்கி போடுறது, இதெல்லாம் வந்து நம்ம இயற்கை வளத்தெல்லாம் மாசுபடுத்துங்க. ஸோ வந்து அந்த தவறை மட்டும் தயவு செஞ்சு யாரும் செஞ்சிடாதீங்க. ஸோ வந்து வரவங்க போகிறவங்க எல்லாத்துக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்க இந்த மாதிரி இயற்கை வளர்த்துக்கிட்டு வரவங்கலாம். ஸோ வந்து நேச்சர்கிட்ட எப்போதுமே வந்து தீங்கு பண்ணணும்னு நினைக்கவே கூடாது. ஏன்னா இயற்கையாக இருக்க விட்டுறதாங்க அதுக்கு அழகு. பாருங்கள், இப்போல்லாம் சிட்டியை விட்டுட்டு இந்த மாதிரி நேச்சரை தேடி வந்துட்டுறாங்க எல்லாருமே. எவ்வளோ காரு பாருங்கள், எவ்வளோ பேர் டூரிஸ்ட்டு எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் வராங்க, ஃபாரினர்ஸ்லாம் வராங்க. ஏன்? மன நிம்மதிக்காகங்க, வேறு ஒன்றும் இல்லை. வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்லாம் வரமாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு 99% பீப்புள்ஸ் வந்து மன நிம்மதிக்காக வராங்க இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ்லாம். அந்த டிஆர்எஃப் ஃப்ரிட்ஜ் நம்ம கடக்க போகிறோம். டிஆர்எஃப் நீங்களாம் டூருக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்துடுங்க, யோசிக்காதீங்க. வயசு இருக்கும் போதே என்ஜாய் பண்ணாதாங்க, அப்புறம்லாம் என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்ல வரேன். நான் வந்து டிஆர்எஃப் செகண்ட் ஃப்ரிட்ஜு கிராஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து செகண்ட் ஃப்ரிட்ஜு கிராஸ் பண்ணியாச்சு. டிஆர்எஃப் நம்ம காட்டேரி பூங்கா பக்கத்தில் தான் இருக்கும். வந்து இந்த இடத்துல பாருங்க, அப்படியே வரியாக அப்படியே அழகழகாக இருக்குது. இங்கே பாருங்க, வா அழகாக இருக்குல்ல. போன டைம் வயநாடு நிஞ்சா 650 போகுது. ஸோ வந்து போன டைம் வயநாடு போகும்போது இந்த இடத்துல இருந்து தான் ஒரு வீடியோ எடுத்திருப்போம். ஸோ வயநாடு ட்ரிப்பு கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வியூலாம் பார்த்துட்டே இருக்க வேண்டியதாங்க. நல்லா இருக்குல்ல இந்த மாதிரி வியூலாம். இங்கே பாருங்க, நீர்வீழ்ச்சி. சார் வெயிட் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்க, ஜெகதலா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. சொந்த டிஆர்எஃப் இந்த வியூலாம் பாருங்க. டைம் எவ்வளோச்சுன்னா டைம் வந்து 11:37 ஆகுது.
வந்து டிஆர்எஃப் அங்கங்கே கொஞ்சம் நிப்பாட்டி கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ வந்து அதனால தான் இவ்வளோ டைம் ஆகிடுச்சு. ஸோ போகணுன்னு நினச்சிருந்தா முன்னாடியே போயிருக்கலாம். ஆனால் முன்னாடி அன்னாசி பழம் வண்டி போகுது, அப்படியே பக்கத்தில் போய்ட்டு ஒன்று தூக்கிடலாம் அப்படி. ஐயோ பின்னாடி முன்னாடி அந்த இதில் பார்த்துருவாங்க. ஹில்ஸில் ஏறுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. டிஆர்எஃப் இந்த வியூவை பாருங்கள், இதெல்லாம் படிப்படியாக வரதெல்லாம். ஸோ வந்து அட்லாஸ்ட்டாக நம்ம வந்து ஊட்டி வந்து ரீச் ஆயாச்சு. மலைகளின் அரசி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. வெல்கம் டு குயின் ஆஃப் ஹில்ஸ். ஸோ டிஆர்எஃப் இந்த வீடியோவை இதோட அன் பண்ணிக்கிறேன். இது கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் மட்டும் தெரிவிடுங்க டிஆர்எஃப். ஸோ டிஆர்எஃப் பைக்கில் எவ்வளோ வேகமாக போகலாம் பொறுமையாக போகலாம், பார்த்து சேஃபாக இருங்க. ஸோ அதனால் ஹெல்மெட் போடாமல் வேறு வண்டி எடுக்காதீங்க. ஸோ பார்த்து சேஃபாக இருங்க. ஸோ டிஆர்எஃப் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பார்த்து சேஃபாக இருங்க. பாய். ஸோ இந்த டிஆர்எஃப் இங்கே பாருங்கள், தேயிலை தோட்டம். அப்படியே நம்ம கீழே இறங்கலாம். ஸோ